கமியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யானை கத்திரிக்காயை பயன்படுத்தி ஒரு கிரேவி ரெசிபி தான் செய்து காமிக்க போகிறோம். காரக்குழம்பு டேஸ்ட்டும் இல்லாமல், புளிக்குழம்பு டேஸ்ட்டும் இல்லாமல், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களுக்கு நான் இந்த ரெசிப்பியை செய்து காமிச்சிருக்கேன். நீங்கள் யானை கத்திரிக்காவை மட்டும் பயன்படுத்தி இந்த கிரேவி செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நார்மலாக நமக்கு கிடைக்கிற கத்திரிக்காவை பயன்படுத்தி கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, டிஃபன் ஐட்டம், வெரைட்டி ரைஸ், ஈவன் சாதத்துக்குமே ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. பார்க்கும்போதே உங்களுக்கும் தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னு. இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் இந்த கிரேவி அவ்வளோ சுவையாக இருக்கும். இது பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு அரை மூடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. முழுமையாக ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா அதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு யானை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு பதிலாக நார்மலாக நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காய் கூட பயன்படுத்தி செய்யலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. இப்போது இதை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி நீள்வாக்கில் பீஸ் போட்டு எடுக்கலாம், அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணி எடுக்கிறது உங்களோட விருப்பம்தான். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லா கத்திரிக்காய்களையும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு 100 ml அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. முழுக்க நல்லெண்ணெயில் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அப்படி நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா ஒரு கடலெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 100 ml அளவு ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா யானை கத்திரிக்காய், அதையும் சேர்த்துட்டு ஆயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். ஒரு 3/4 பாகம் அளவு கத்திரிக்காய் வெந்து வந்துடணும். அதாவது ஆயிலே வேக வைக்கிற மாதிரி பாருங்கள். வெந்ததுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய்களை மட்டும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. அதே ஆயிலில் தான் நம்ம தாளிதம் செய்து இந்த கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இப்போ எல்லா காய்களையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே ஆயிலில் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகும் உளுந்தும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு நான் பாதி வெங்காயம் முழுமையாக சேர்த்துருக்கேன். அதாவது சின்ன சைஸாக இருக்கிறத முழுமையாகவும் பெரிய சைஸாக இருக்கிறத நீள்வாக்கில் கட் பண்ணிட்டும் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி. நீங்கள் காஷ்மீர் மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அதிகமாக செய்ய போகிறேன், அதனால் அதிகமாக தனியாத்தூள் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா மசாலாவோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிய விடுங்க. ஆயில் பிரிஞ்சு வரட்டும். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்து அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2-3 பீஸ் போல் வெல்லமும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடிட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா ஆயில் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அதாவது நம்ம மசாலா சேர்த்தோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிய வச்சுக்கணும்.
இப்போது நல்லா கொதி வந்திருக்கு, ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், வேர்க்கடலை, எள்ளு 3 வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாரை அலசிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவியாக செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வேர்க்கடலை, தேங்காய், தனியாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கெட்டித்தன்மை வரும். அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா இதில் கலந்து விட்டுக்கோங்க. நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஆயிலில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல எண்ணெய் கத்திரிக்காய், அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பதிலாக எந்த கத்திரிக்காய் வேணாலும் பயன்படுத்தி செய்யலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது. இப்போ இந்த கத்திரிக்காய்களை சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்போட சுவையோ காரமோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே எல்லாமே உங்களுக்கே தெரியும், நல்ல ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி நம்ம சூப்பராக செய்து காமிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் செய்து காமிச்சிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் புது புது ரெசிபிகள் அப்லோட் பண்ண இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நிறைய புது புது ரெசிபிகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் இருக்கும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், சட்னி வகைகள் இப்படின்னு நிறைய வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ரெசிபீஸுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் சுவையிலையும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், பேக்கரி ஸ்டைலில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியான மெஷர்மெண்ட்டில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோக்களெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரெசிபிகள் எல்லாமே செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து வகையான வீடியோக்களும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.